விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே வெள்ள நிவாரண நிதி பெற நியாய விலைக் கடையில் மக்கள் முண்டியடித்தனர். இதில் 3 பேர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். அங்கு தற்போது நிலவக்கூடிய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக கடந்த 30ஆம் தேதி அன்று பெஞ்சல் புயல் புதுச்சேரி மற்றும் மரக்காணம் இடையே கரையை கடந்து இதுல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல வராத மழை பெய்ய நேரிட்டது. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்சி போடும் அளவுக்கு இந்த கொட்டி தீர்த்த அதிக கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு, வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்தது, விவசாய நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. இது போன்ற விழுப்புரம் மாவட்டமே ஒரு வெள்ளக்காடாவே காட்சி அளித்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக அரசானது பாத்தீங்கன்னா மழையால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நியாய விலைக் கடை மூலம் 2000 ரூபாய் வெள்ள நிவாரணமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வந்தன. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மயிலம் அருகே இன்று 2000க்கான வெள்ள நிவாரண நிதி வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிதியை வாங்க கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அங்க ஒரே நேரத்துல ஒன்று திரண்டதால அந்த நியாய விலைக் கடை ஒரே பரபரப்பாக காணப்பட்டது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி 3 பேர் பெண்கள் உட்பட 3 பேர் அங்கேயே மயங்கி விழுந்தாங்க. உடனே அருகில் இருந்தவர் அவர்களை மீட்டு ஆட்டோ மூலம் முப்புளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்று சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.